ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்களை அதிகரிக்க இருப்பதாக தகவல்கள் வந்திருக்குங்க. சரி, யூஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறார்கள்? ஸோ எவ்வளவு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு காணொளியை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க. ஸோ இந்த யூஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் அப்படின்ட்டு பிரபலமாக எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகரிக்க என்ன செய்யலாம், எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்றது எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைனுக்கு கேளுங்க, யூஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி பிஆர்டியோடைய வேக்கன்சிஸும் நமக்கு அதிகரிக்க கொடுப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சியை தரக்கூடிய தகவலாக நாளுக்கு நாள் வந்துட்டுருக்குங்க. ஸோ 10,000 காலி பணியிடங்களை யூஜிடிஆர்பியில் கொண்டு வரதா தகவல் சொல்லியிருக்காங்க. யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை நமக்கு கிடைக்குங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிச்சயமாக முதல்வர் கொண்டு வருவார், எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. சபாநாயகர் அவர்கள் அப்பாவு இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக 100% அமல்படுத்தப்படும். இதில் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாதுங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. 400 ஆசிரியர்களுக்கும் பணி நியமனத்தில் ஒரு இறுதியான தீர்ப்பு விரைவில் வழங்கியிருக்காங்க. ஸோ மக்களை டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.